உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் இவர் தான் அன்றைக்கி. ரியலி வெரி குட். நீங்கள் சாப்பிடும்போது இட்லி இல்லை, இட்லி தோசைக்கு பதில் ஒரு கப்பு இதை கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வணக்கம், நம்ம ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணம் ஊர் வந்து ரொம்ப அழகான ஊர். தெருவுக்கு தெருவு நல்ல கோயில்கள், ஏகப்பட்ட கோயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இருக்கிற ஏரியாவாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பா வந்து பயங்கர ஃபேமஸ். கடப்பா ஃபேமஸ் ஆனது இங்கே கும்பகோணத்தில். சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இது சாம்பார் சட்னிக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே கும்பகோணம் கடப்பா மக்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. என்ன எடுத்துட்டிங்கன்னா கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 இயர்ஸ் நான் சென்னையில் இருந்தால் கூட என்னோடய பூர்வீகம் வந்து கும்பகோணம் தான். அந்த ஸ்பெசிஃபிக் டேயில் வந்து நான் அந்த கடப்பாவை டேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் போனதே கிடையாது. இது கல்யாண வீடுகளில் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தான். அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து மஞ்சள். அந்த கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த கல்யாண மண்டபத்து ஸ்டைலில் பண்ணுற இந்த கும்பகோணம் கடப்பா. கடப்பா அப்படிங்கிறது வந்து காரம் குறைவாக இருக்கும் சார், சீக்கிரம் செரிமானமாகும். அதே டைமில் இந்த கும்பகோணம் கடப்பா மக்களுக்கு ஏன் பிடிக்குது? அதோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் நம்மளை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட வைக்கும். கும்பகோணத்து சாப்பிட்றாப்புல கடப்பா எங்கள் ஊர் கடப்பா மாதிரி எங்கேயும் வராது சார். எந்த ஊர்லேயும் வராது கடப்பா மாத்திரம். அது நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். கும்பகோணத்தை மட்டும் ஃபேமஸானது கடப்பா இங்கே. இது ப்ரிப்பரேஷன் மெத்தடும் ரொம்ப ஈஸி சார். ஒரு அதிகபட்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சாம்பார் சட்னிக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே கும்பகோணம் கடப்பா மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து நீங்கள் இட்லிக்கு ரவா தோசைக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். எங்கள் ஊர் கடப்பா மாதிரி பெஸ்ட்டாக எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு கடப்பான ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவங்க சக்தி அண்ணாவோட கடையில் கிடைக்கிற கடப்பா, பொங்கல் கடப்பா சான்ஸே இல்லை. இவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ திட்டு வாங்கினாலும் அந்த கடப்பா மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ எங்கள் ஊர் கடப்பா நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் சண்டே மார்னிங்கில் வந்து உங்களுக்கு அந்த கடப்பா ஸ்பெஷலாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த கும்பகோணம் கடப்பா சாப்பிடும்போது ரொம்ப மைல்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபியை நம்மளுக்கு சொல்லி தர போகிறோம் யார் கேட்டால் திரு சக்தி கிருஷ்ணன். இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி 2 ரெசிபி நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. அதுவும் பர்டிகுலராக வந்து இங்கே கும்பகோணத்தில் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே டைமில் சாமிமலை பக்கத்தில் ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன் சார். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமாக வந்து இந்த உணவுத்துறையில் இருக்கார். ஸோ இந்த ரெசிபியை, அதுவும் பர்டிகுலர் மேரேஜ் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி யூனிக்காக அது எப்படி பண்ணுறாங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கொஸ்து எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக சார், நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போது எனக்கு இந்த கும்பகோணம் கடப்பா, இந்த கும்பகோணம் கடப்பா பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஏன் கும்பகோணம் கடப்பா வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது, அதுவும் பர்டிகுலராக இங்கே இந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் மேரேஜ் ஸ்டைலில் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறது எங்களுக்கு சொல்லி தரீங்களா? அவசியம். நீங்களே பார்த்துருவோம் சார். செஞ்சு பார்த்துலாமா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த கும்பகோணம் கடப்பா அந்த குருமாக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட குருமா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இது வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுறது வந்து கடப்பா சார். பாசிப்பருப்பு சேர்க்காம தேங்காய் ரவை மட்டும் விட்டு காய்கறிகள், எல்லா காய்கறிகளையும் போட்டு பண்ணுறது வந்து நம்ம வெஜ்ஜு குருமா சார். இந்த கும்பகோணம் கடப்பாக்கு தேவையான பொருட்கள் நிறைய வச்சுருக்கோங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை? இப்போ நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோம்? இப்போ இதில் நம்ம செய்கிறது வந்து அளவு கூடுதலாக தான் செய்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு 5 பேர் 6 பேருக்குள்ளான லிஸ்ட்டு, ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன வேணுங்கிறத நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே எனக்கு அளவு நம்ம செய்யும்போது ரொம்ப கம்மியாக செஞ்சோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு விஷயம் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அளவு கூட. சரி, ஓகே, டன். இப்போ நம்ம ஒரு 6 பேருக்கு சமைக்கிற மாதிரி சொல்லிடுறீங்களா? அவசியம் சொல்லலாம். ஓகே. பாசிப்பருப்பு 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லுலேருந்து 15 பல் வரைக்கும் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து விழுதாக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஒரு 4 ஏலக்காய்.
பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய், சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிராம்பில் வந்து 2 பீஸ் போடலாம். பட்டை அதே மாதிரி சும்மா ஒரு கைக்கு ஒரு சின்ன துண்டு போட்டால் போதுமானது. இந்த பிரிஞ்சியில் வந்து ஒரு இலையும் பெருசாக இருந்ததுனாக்கா 2 கிலி அரை இலை போட்டிங்கன்னா போதும். சின்ன இலையாக இருந்தால் ஒரு இலை போட்டுக்கலாம். அதில் நம்ம முந்திரி வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 பீஸ் நம்ம வந்து முந்திரி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் இல்லை 3/4 தேங்காய், தேங்காய் சைஸை பொறுத்து இருக்குது. அன்னாசி பூ சின்ன பூவாக ஒரு சிங்கிள் பூ போட்டுக்கலாம். கல்பாசி வந்து சின்ன சிட்டிக்கு. அடுத்தது வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம் வேணும். கேரட் வந்து கலருக்கு தான், அதனால் ஒரு சின்ன கேரட் இருந்தால் போதுமானது. மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு கைத்தட்டமாக போட்டுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 50லேருந்து 75 ml இருந்தால் போதுமானது. உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு 6லேருந்து 7 பேருக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு, இவ்வளோ பாசிப்பருப்பு, இது சொல்லியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? அவசியம். கும்பகோணம் கடப்பா இப்போ நம்ம விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். விறகடுப்போட தன்மை உங்களுக்கு தெரியும், அதோட சுவை கூட. அதனால் நான் வந்து விறகடுப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மண்டபங்களையும் விறகடுப்பு இருந்ததுனாக்கா முதல்ல அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் மாறி இருக்குது, அதனால் எல்லாருமே கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 விஷயம், அதில் வந்து புகை அடையும், இடத்தோட அட்மாஸ்பியர் மாறிடுதுங்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து விறகு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கணேஷ் பவன்லேயும் பார்த்து நான் தோசை போடுறதுலேருந்து எல்லாமே விறகடுப்பு தான். அங்கே விறகடுப்போட சுவையே தனி தான் சார். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம், பாத்திரம் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஆயில் வந்து நம்ம ஸோ எண்ணெய் யூஸ் பண்ணுறது நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அரிசியில் இருந்து பருப்பில் இருந்து எண்ணெயில் இருந்து எனக்கு எல்லாம் வந்து பழைய ட்ரெடிஷனில் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களும் இருக்குது. அது மாதிரி திருமணங்கள் நடத்திருக்கிறேன் சார். அந்த மாதிரி இடங்களில் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எல்லாமே செக்கு எண்ணெய், இந்த மாதிரி இடத்தையும் நம்ம பயன்படுத்துவோம். கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இதோட காஸ்ட்டையும் கவர் பண்ணிங்கன்னா நியர்பை வந்து ஒரு 40லேருந்து 45% வந்து டிஃபரன்ஸ் வரும், மாறும். இப்போ அடுத்தது சார், அடுத்தது நம்ம வந்து பட்டை. இப்போது இந்த இடத்துல அந்த பட்டை அந்த பிரிஞ்சில் போட்டிருக்கீங்க, எதுக்காக நல்ல பொடிசாக நொறுக்கி போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு சாம்பார் ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம தொட்டுட்டு சாப்பிடும்போது எடுத்து பரிமாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலை வந்து பொத்து நிறையணும். ஃப்ளேவர் எப்படியா இருந்தாலும் அதில் இருந்து இறங்கிடும். பட் நம்ம கிள்ளி போடும்போது அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதில் இருக்காது. வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இலையோட பார்வை வந்து வித்தியாசப்பட்டு போயிடும். அதை எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கிள்ளி போட்டோம்னு சொன்னோம்னாக்கா காயோட ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கிராம்பு சேர்க்குறோம் சார். இந்த கிராம்பு வந்து நம்ம ஒரு 5 பேர் 6 பேருக்குன்னா 2 கிராம்பு சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இதில் கொஞ்சம் அளவு கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு 6-7 கிராம்பு இருக்குது. இந்த கிராம்பு அதில் போட்டார், பூ போடுறேன் அதில். சரி, ஓகே. அடுத்தது கல்பாசி இந்த அளவுக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் இது ஒன்றும் அதிகமாக போட்டாலும் பெருசாக அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்காது. ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அதிகமாக போட்டிங்கன்னா இது கருப்பாக அதில் மிதக்கும். அது வந்து சில பேருக்கு வந்து இது என்ன கருப்பாக இருக்குது, அடிபிடிச்சி போச்சான்னு கேட்குறவங்க இருக்காங்க, பிடிக்காது. அதனால் இதை கம்மியாக போட்டுக்கிறது சேஃபாக. சில பேர் வந்து இது இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரிஞ்சு சாப்பிடுவாங்க, சில பேர் இது என்னென்ன தெரியாமல் சாப்பிடுவாங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, இதில் கருப்பாக இருக்க நம்ம வீட்டில் செய்யும்போது இதில் கருப்பாக இல்லையா, அடிபிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு இடம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து இருக்கும். அதனால் வந்து அந்த கல்பாசி வந்து நான் குறைவாக போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக ஏன் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கீங்கன்னா, முழு பச்சை மிளகாயே போடலாம், வேகும்போது அதோ ஓப்பன் ஆகிடும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயில் போட்டோன்னா முழு பச்சை மிளகா போட்டோன்னா வெடிக்கும், பட்டு வெடிக்கும், மூஞ்சிலெல்லாம் தெரிக்கும். அதனால் கீரி வச்சுருக்கேன். காரம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது அதில் கூட ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சு சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டிருக்கோம். ஆமாம். அடுத்தது இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஓகே. ஃப்ரை ஆனால் அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும், அந்த சோம்பெல்லாம் பொரிஞ்சு வருது. இப்போ கொஞ்சம் நல்லா இது வெந்த பிறகு இதில் ஒரு 4 ஏலக்காய், முன்னாடி ஏலக்காய் போட்டால் இது வந்து கருகிடும். ஓகே. அதனால் அது வெந்த பிறகு இந்த ஏலக்காய் போட்டோட சமயத்தில் டப்புன்னு வெடிக்கும். அதனால் அது மட்டும் நம்ம வந்து போடும்போது ஜாக்கிரதையாக கடைசியாக போடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கிறேன், இதை நான் போட்டுறேன். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் சேர்க்கலாம், பட் அது சேர்க்க வந்து ருசி நல்லாயிருக்கும். இப்போ இது வரைக்கும் இதில் இஞ்சி பேஸ்ட்டு நான் சேர்க்கவே இல்லை. பொதுவாக வந்து இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னு சொன்னோம்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியில் போய் பாத்திரத்தில் ஓட்டும். ஓகே. ஓட்டும். நான் என்ன பண்ணுவேன், இந்த வெங்காயம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டை அதில் போடுவேன். அப்படி போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இஞ்சி பேஸ்ட் வந்து வெங்காயத்தில் பூசிக்க முடிஞ்சு அடுப்பில் போய் கீழே வந்து உட்காராது. இந்த பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஓகே. பூண்டு ஏன் பல்லாக போட்டேன்னு கேட்டிங்கனாக்கா, சாப்பிடும்போது இப்போ இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு வந்து வாயில் தென்படாது. அதே வந்து பல்லாக வெட்டி போடும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சாப்பிடும்போது அதில் ஒரு சுவையும் அதில் ஒரு நாக்குக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வெந்த பிறகு வந்து அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக போடுறோம். வெங்காயத்தோடு சேர்த்து போடும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கும். அதனால் அது கொஞ்சம்
எப்படி உரிச்சு இந்த மாதிரி பல்லா வெட்டுறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை. அந்த இஞ்சி பூண்டு இந்த விழுது விட்ட உடனே இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த வதங்கின அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் வந்து மாறிடுச்சு பாருங்க. அந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டியிருக்காது. எல்லாமே வந்து வெங்காயத்து மேலே தான் மூடி இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்தாப்புல நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து பொதுவாக வந்து அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது புளிப்பு சுவை வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் இதை கொஞ்சம் குறைவாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி இல்லை ஒரு 3 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்தது அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சத்தூள் தான். அதில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து மஞ்சத்தூள். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இதில் தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, ஓகே, டன். இது வந்து இந்த வெங்காயம் இதில் போட்டுக்கிற இந்த பொருள்களுக்கு மட்டும் உள்ள உப்பு. மறுபடியும் நம்ம மேலே உப்பு போட்டுக்கலாம். அதோட வேல்யூவில் 1/2 உப்பு போட்டுக்கிறேன். இது காயில் ரொம்ப உப்பு சேர்த்தோம்னு சொன்னோம்னா சாப்பிடும்போது அது டோட்டலாக ஈவனாக இருக்காது. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பாசி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே இப்போ இது வந்து ரொம்ப கலர் மாறிட்டதுனால கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கிறேன். அது அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை எடுத்துகிட்டு வந்தால் கூட இது அது வரைக்கும் வெந்துட்டு இருக்கணும். ஒன்று தொந்தரவு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ 80% இது வெந்துருச்சு. நம்ம இதில் வந்து இப்போ கடைசியாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கேரட் சேர்க்கணும். இந்த கேரட் வந்து ஜஸ்ட்டு கலருக்கு தான், அதுக்குள்ளே எதுவுமே வந்து வெள்ளையாக மஞ்சளாக இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் கலருக்காக பொடிசா கட் பண்ணி கொஞ்சம் போட்டுருவோம். அந்த இது சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். இது ஒரு கேரட் 1.5 கேரட் போட்டால் போதும். அந்த வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா வெந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த வெங்காயம் முழுசாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பாசி பருப்பும் இல்லை உருளைக்கிழங்கும் சேர்ந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. எதுனா ஒன்று பல்ல பட்டாதான் அதுக்கு ஒரு தன்மை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கும். பல்லுக்கு வேலை கொடுக்கணும். ரைட். ஏன்னா இப்போ இட்லி தோசை இந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கும். இட்லியும் சாப்பிட்டா இருக்கும், இதுவும் சாப்பிட்டா இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏதோ தண்ணியில் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, திக்கான தண்ணியில் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். போடலாமா? அந்த 250 பாசிப்பருப்பு 150 கிராம். எப்பவும் பாசிப்பருப்பும் கூட இருக்கணும். ஆமாம், அதுதான் வந்து ஹீல்டு தர்றதா இல்லை தேங்காய் பேஸ்ட் போடுறதுனா ஹீல்டு அதிகமாக வருமா? தேங்காய் பேஸ்ட் கம்மி தான். ஹீல்டு கொடுக்கறது வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு வெங்காயம். குவான்டிட்டி அதிகமாக வரதுக்கு பாசிப்பருப்பு வெங்காயம் தான். இது பாசிப்பருப்பு சேர்த்தோன்னே இது கலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லோஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலராக வரும். அந்த மஞ்சள் சேர்த்ததுனால தான் அந்த கோல்டன் கலர், லைட் கலர். இப்போ இது வெறும் பாசிப்பருப்பு மட்டும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னு சொன்னேன், அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு டல்லாக இருக்கும். ஓகே, அந்த பருப்பு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு ஊற்றும் போது வந்து கலர் வேறு, இப்போ இருக்க கலர் வேறு. கரெக்டாக வந்திருக்கு. பருப்பு நம்ம கரையை வச்சிருந்த பருப்பு அதில் விட்டுருக்கணும். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணோம். அந்த மசாலா இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஏற்கனவே இதில் 1/2 உப்பு தான் நம்ம போட்டுருந்தோம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு போட்டுருலாம். ஓகே, இப்போ அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் அடுத்தது. சரி, ஓகே. அதாவது அந்த பருப்பு போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின பிறகு இப்போ வந்து அந்த கொதி வர டைமில் உருளைக்கிழங்கு போடுறோம். சரிங்களா? ரைட். இது காமிங்களே பார்க்கலாம். இது ரொம்ப திக்காலாம் இல்லை. அந்த வாட்டர் இப்போ அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம், தேங்காய் அரவை சேர்க்குறோம். இதெல்லாம் சேரும்போது அந்த நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பக்குவம் ஊற்றணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம். ஏன்னா ரொம்ப திக்காகிடுச்சுன்னா அது ஒரு பக்குவம் மாறும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து மேலே வந்து அது தோலை ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். உரிச்சு எடுத்துட்டு அதை ரொம்பவும் நைஸாக நசுக்கிடக்கூடாது, பெருசாகவும் போட்டக்கூடாது. ஒரு மீடியமான சைஸ். சாப்பிடும்போது அந்த இட்லியோடையோ தோசையோடையோ அது எடுக்கும்போது அந்த கிழங்கு வந்து தனியாக அதில் நசுக்கக்கூடாது. ஒரு மீடியமான சைஸ். சாப்பிடும்போது அந்த இட்லியோடையோ தோசையோடையோ அது எடுக்கும்போது அந்த கிழங்கு வந்து தனியாக அதில் நசுக்கக்கூடாது, சேர்த்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மசிஞ்சுன்னா அந்த டெக்ஸ்சர் மாறும். இதில் வந்து அந்த கொலகொலப்பு வந்துடும். அதனால அந்த ஒன்றும் பாதியாக உடச்சி போட்டோம். ஆமாம், அது ஏன் ஒன்று பாதியாக உடச்சி போடுறோம்னா முழுக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்கு சமயத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே வேகாது. நம்ம அந்த 3 சவுண்டு விடுவோம். 3 சவுண்டு விட்டு எடுத்தோம்னா நடுவில் கட் பண்ணோம்னா உள்ள கட்டியாக இருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் குழம்புலாம். இன்னொன்று அந்த உப்பு தெரியாது, சீசனிங் தெரியாது, இது மசாலா சீசன். 2ஆக கட் பண்ணும்போது எல்லா பக்கமும் அந்த வேக்காடு வந்து ஈக்குவலாக கிடைக்கும். அதனால 2ஆக கட் பண்ணி. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரவை நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம். அதில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரவை இதில் சேர்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி இதை உப்பு பார்த்துடலாம். ஏன்னா அரவை சேர்த்த பிறகு இதை கொதி வாங்குறதுக்காக நம்ம ரசம் வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, இந்த மிளகு சீரகம் போட்டு கொதி வாங்க மாட்டோம். அந்த ஜஸ்ட் அந்த பபுள் மேலே வந்தோடனே கீழே இறக்கிடுவோம். அப்படி ரொம்ப நேரம் கொதி வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு கசப்பு தன்மை வந்து அதில் கிரியேட் ஆகும். அதனால அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான். இன்னொன்று திப்பி எல்லாமே கீழே இறக்கணும், தண்ணி மட்டும் தான் மேலே அது அது மெயினாக வந்து கசப்பு அதில் மாறும். அந்த ரசத்தில் வந்து அந்த கசப்பு வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா அதோட சுவை மாறிடும். அதனால அம்மா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, கூப்பிட்டு காமிப்பாங்க, இந்த மாதிரி மேலே போட்டோன்னா இப்படி இறக்கிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சு வருது. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் முந்திரி அரைச்சிட்ருக்கோம்ல, அதை வந்து இதில் ஷேர் பண்ணுவோம். இதில் ஷேர் பண்ண உடனேயே ஒரு கலக்கலை விட ஜஸ்ட் இது வந்து சின்ன பபுள் வந்தோடனே அதை நம்ம கீழே இறக்கணும். இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக கொதிக்க விட்டால் என்ன ஆகும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து தேங்காய் திரியாக மாறும். தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் தனியாக பிரியும். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த ஃப்ளேவர் மாறிடும். இப்போ அடுப்பு தண்ணல் இதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்கான இருக்கும். கொதிக்கலை, ஆனால் இப்படி தான் இருக்கணும். இதுதான் இருக்கணும். இது இன்னும் நேரமாக உங்களுக்கு டைட் ஆகும். கீழே இறங்கணும், அந்த சூடு குறையுது இல்லை, அதனால ரொம்ப டைட் ஆகும். சரி, இப்போ நம்ம இதில் மேலே மல்லித்தலை போட்டு வரோம். மல்லித்தலை நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம போட வேண்டியது. கொஞ்சம் ரொம்ப போட்டோம்னாலும் ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். இப்போ இந்த அடுப்பு நம்ம எரியக்கூடாது, நம்ம கீழே இறக்கலாம். இப்போ அந்த கலர் பார்த்தீங்கன்னா சார், அது நம்ம அந்த முன்னாடி இருந்த மஞ்சள் கலர் வேறு, இப்போ வந்து அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா சார் டல்லும் இல்லாமல் அந்த பிரைட்டும் இல்லாமல் ஒரு மீடியம் கலர் இருக்குது. இது வந்து இந்த சாப்பிட்றதுனே சொல்கிறேன், அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. அப்படி எடுத்தால் அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே இறங்குது. இதில் அந்த உருளைக்கிழங்கு 1-2 பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு அங்கங்கே அப்படி தெரியுதா தெரியல உங்களுக்கு, அந்த முழுசாக அப்படி தெரியுது. ஓகே, அது மாதிரி அந்த கேரட் அங்கங்கே அந்த கலருக்காக உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் இவர் தான். நன்றி சார், நன்றி சார், ரியலி வெரி குட். நீங்கள் சாப்பிடும் போது இட்லி இல்லை, இட்லி தோசைக்கு பதில் ஒரு கப்பு இது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ் அப்படிலாம் இல்லை, ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர், அந்த காரத்தன்மை அதிகமாக இல்லை. நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இந்த கும்பகோணம் கடப்பா. அதான் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, மைல்டான ஒரு ஃப்ளேவர். ஆமாம், அந்த மைல்டான ஃப்ளேவர் காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா, நம்ம இந்த தேங்காய் அரவையோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். இது தாளிப்பில் போட்டுட்டு அதில் வெளியில் வந்து அந்த ஃப்ளேவரில் மற்ற எல்லாத்தையுமே நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து குருமா டேஸ்ட்டு அப்படி இப்படி நம்ம சொல்லி சாப்பிட்றத விட நியர்பை இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. நான் அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் தான், ஒரு நல்ல ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 2 நாள் செய்வீங்க சொல்லுவீங்க. இந்த வாரத்தில் 2 நாள் இல்லை, வாரத்தில் 5 நாள் செய்வாங்க. பிரமாதமான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தி பெஸ்ட், சூப்பர். இட்லி தோசை இப்போ போல் சட்னி சாம்பார் கொத்தமல்லி தொக்கு சாப்பிட்டு நிறைய பேர் பழகியிருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கும்பகோணம் கடப்பா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து சுவாமிமலை வந்தீங்கன்னா கோயிலேருந்து வெளியே வந்துனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 2வது கடை கணேஷ் பவன் சொல்லி கடை வச்சுருப்பாங்க. கும்பகோணம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட நம்பரும் தரேன், காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் எதனா வந்துன்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். 100% நல்ல தரமான பியூர் வெஜிடேரியன் ரெசிபி, ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு, தரமான சாப்பாடு தராங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார், என்னுடைய பேர் வந்து சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். நான் வந்து 67 பக்தபுரி தெரு கும்பகோணம்ங்கிற இடத்துல ஆஃபீஸ் வச்சு கிச்சன் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்னொரு கன்சர்ன் இருக்குது, சுவாமிமலை சன்னதி தெருவில் நம்பர் 32 சன்னதி தெருவில் ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏற்கனவே வந்து இந்த ரெசிபி அங்கே பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கே டூரிஸ்ட் அதிகமாக வரதுனால இந்த ரெசிபிக்கு வந்து இது என்ன குருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்ததுனால அங்கே கொஸ்து மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளை பண்ணிவிட்டு ஆர்டர்ஸுக்கு மட்டும் யாராவது விரும்பி கேட்டாங்கன்னு சொன்னாக்கா கும்பகோணம் கடப்பாவை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது கல்யாண வீடுகளில் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. மார்னிங் எடுக்கிறத விட ஈவினிங் டின்னருக்கு வந்து இது ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. சில வீடுகளில் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து கொஸ்து வேணும் கடப்பாவும் வேணும், 2மே எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி இருந்தால் நம்ம அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9441619929. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. அதை நான் வந்து மனசார ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருந்தாலும்
ஏன்னா நீங்கள் அழைச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஊராக இருந்தாலும் நான் வந்து செஞ்சு கொடுக்கறது தயாராக இருக்கேன். தேங்க்யூ நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க சார். தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூமா ப்ளஷர் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.